viewers, thank you for your support and keep supporting Lisha Online World and welcome to our channel. இந்த வீடியோல நம்ம இந்தியன் பிராண்டான MIVI DuoPods M40 True Wireless Earphones unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த இயர்ஃபோன்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தபிளா இல்லையா, நமக்கு பாக்ஸ்ல என்னென்ன தராங்க, அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அன்பாக்சிங் பண்ணிடலாம். MIVI DuoPodsோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காம்பேக்ட் ட்ரெண்டியாக நல்லா பிளாஸ்டிக் ரேப் பண்ணி தராங்க. அந்த பிளாஸ்டிக் ரேப் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே MIVI DuoPods M40 True Wireless Earphones அப்படின்னு ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரொட்டேட் பண்ணோன்னா ஒன் சைடில் வந்து இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கு. தென் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, குவாலிட்டிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் இதை பற்றி எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா புஷ் த லிமிட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ வாங்க உடனே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு MIVIன்னு ஒரு கார்டு இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, 1 இயர்க்கான வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு தான். இதில் இருக்க வாட்ஸ்அப் இந்த கோடுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டோட இன்வாய்ஸ் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் மேலே கிராஃப்ட்ஸ்மேன் நோட் அப்படின்னு எழுதியிருக்கு. தென் இன்னொரு MIVI கார்டு அண்டு யூசர் மேனுவல் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த கார்டு என்ன கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெல்கம் டு த க்ரூ அப்படின்னு போட்டு நம்மளை வெல்கமிங் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு இருக்குது. தென் இந்த யூசர் மேனுவலில் அழகாக அதோட பார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் டீட்டெயில்ஸ், கண்ட்ரோல் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெயின் பாக்ஸை பார்க்கலாம். மெயின் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸும் அண்டு இந்த சார்ஜிங் கேப்சூலும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த MIVI DuoPodsை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது மைக்ரோ USB கேபிள் தான். இந்த கேபிளோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாக்ஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு என்ன இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த DuoPodsக்கான எக்ஸ்ட்ரா சிலிக்கான் இயர் டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 செட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா சிலிக்கான் இயர் டிப்ஸ் இருக்குது. அந்த சார்ஜிங் கேப்சூல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டும் இருக்குது. ஸோ மொத்தமாக 3 செட்ஸு. இது வந்து 3 சைஸஸில் இருக்குது. ஸோ நமக்கு இதில் எது வந்து கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபிட்டாக இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம மெயின் MIVI கேப்சூல் பற்றி பார்க்கலாம். இதில் MIVIன்னு நல்லா நேம் போட்டு அழகான சின்ன சார்ஜிங் கேப்சூல் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்டரில் ப்ரீமியம் பில்ட் டிசைனில் நல்ல கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்கனால பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த கேப்சூலும் நல்ல ஹேண்டியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதை நம்ம எங்கே வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த கேப்சூல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின்ஸ் இருக்குது. இந்த பின்ஸ் மூலிமா தான் நம்ம இந்த கேப்சூலை சார்ஜ் பண்ண முடியும். இந்த கேப்சூல் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு 2 DuoPods இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டச் கண்ட்ரோல் தான். இதை வந்து நம்ம இந்த கேப்சூல்லேருந்து வெளியே எடுத்தாலே போதும், இது ஆன் ஆகிடும். இது வெளியே எடுத்தாலே ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பிளிங்க் ஆகிறது வந்து இது இப்போ கனெக்ட் ஆக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிளிங்கிங் லைட்ஸ் இண்டிகேட் பண்ணுது. இந்த DuoPodsை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா LRன்னு சொல்லி ரைட்டு லெஃப்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த 2 பின்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் பின்ஸ் தான். தென் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடு DuoPod வந்து நம்ம தனியாக ப்ளூடூத்தாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த DuoPodsை நம்ம எகைன் கேப்சூலில் வச்சாலே போதும், இது ஆஃப் ஆகி சார்ஜிங் மோடுக்கு போயிடும். இந்த கேப்சூலில் காமிச்சிருக்க இந்த 4 டாட்ஸ் தான் இதோட சார்ஜிங் லெவல் இண்டிகேட்டர்ஸ். இந்த கேப்சூலில் இன்னும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் இண்டிகேட் பண்ணுது. இந்த கேப்சூலை ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும், இதில் 24 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் இருக்கும். அண்ட் இந்த DuoPodsல பார்த்தோம் அப்படின்னா 6 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் இருக்கும். சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம எகைன் இந்த கேப்சூலில் வச்சு அதை எங்கே வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பாட்ஸ் இன்இயர் ஃபிட் அண்ட் IP-Export ஸ்பிளாஷ் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தராங்க. ஸோ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லை லைட்டாக மழை அந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லி டச் கண்ட்ரோல் தான். இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர்லேருந்து 30 ஃபீட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தனை ஃபியூச்சர்ஸோட இவ்வளோ ஹேண்டியாக இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக ஒர்த்தபிள் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவ்வளோதான், இதோட பாக்ஸில் மொத்தமாக இந்த 3 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இந்த DuoPod சார்ஜிங் கேப்சூல், இந்த சிலிக்கான் டிப்ஸ், சார்ஜிங் கேபிள் அண்ட் இந்த 2 DuoPods. இதுதான் இதோட டோட்டல் ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ட்ரூலி ஒயர்லெஸ் தான். நம்மளோட நெக் பேண்டு மற்ற இயர்ஃபோன்ஸ் மாதிரி இதில் எந்த ஒரு ஒயரும் இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாக தான் ஃபுல்லி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட யூசேஜ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள்.